வணக்கம் சார். ஸோ இப்போ வந்துட்டு மக்கள் தொகை கணக்கீடு அப்படின்றது அந்த அடிப்படையில் வந்துட்டு தொகுதி பிரிக்கிறது அப்படின்றது தென் மாநிலங்களுடைய அரசியலை எந்த வகையில் பாதிக்குது, அப்புறம் கூட்டணி அமைக்கிறது அப்படின்ற ஒரு இதுக்கு வர்றப்போ இந்த தொகுதி பிரிக்கிறது அப்படின்றது எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில் வந்து திமுகவும் அதிமுகவும் தூக்கத்தில் கூட ஒன்றா தான் இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரெண்டுத்தையுமே வந்து மத்தியில் இருக்கவங்க அழிச்சிருவாங்க. அப்போது இது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கி முயற்சி பண்ணுது, நாளைக்கு இதை காங்கிரஸ் பண்ணாதுன்னெலாம் நினைக்க முடியாது. காங்கிரஸும் அதாவது எதுக்கு ஒரு சுதந்திர போராட்டம் இருந்தப்போ ஒன்றா இருந்தோம் எல்லாம். அன்றைக்கி வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து அனுப்புறதுல ஒன்றா இருந்தோம். வெள்ளைக்காரன் போன உடனே இந்திய எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளே விடணுன்றதுல காங்கிரஸ் அன்றைக்கி தீர்க்கமாக இருந்தது. காங்கிரஸ் பழைய எதிரி, புதிய எதிரி பிஜேபி. இப்போ தமிழகத்திலேருந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கும் போது அந்த மாதிரி தான். இப்போது ஜனத்தொகையை கட்டுப்படுத்துறதுனாலையும் எங்களுக்கு வந்து நாங்கள் 7-8 குழந்தைங்க வீட்டில் இருக்க வேணாம், எங்களுக்கு 2 குழந்தை இருந்தாலும் அந்த 2 குழந்தை நல்லா பார்த்துக்குவோம், நாங்கள் மேலை நாடுகளுக்கு ஈக்குவலாக நிகராக வளரணும்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஒரே நல்ல விஷயம் அது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு தாய் தகப்பனுக்கு இருக்கிற ஒரு தலையாய கடமை வந்து தன் பிள்ளைகளை வந்து நன்றாக வளர்க்கணும். ஒரு கோழி குஞ்சிலிருந்து இல்லை ஒரு கழுகுலேருந்து வல்லூர் கூட சரி, அதோட குஞ்சுகளை வந்து நல்லா திறம்பட இயற்கைக்கு நல்ல எதிர்ப்பு தன்மையோடு வளர்த்தாதான் அது அடுத்த தலைமுறையை சாதிக்குன்றதான் அறிவியல். அப்படி தமிழகத்தில் இருந்த நிறைய அன்னைக்கு திருமணம் பண்ணவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, பிறப்பு குறையுது, அதாவது பிறப்பு குறையுது, குழந்தைகளுக்கு படிப்பு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அப்புறம் ஹெல்த் பேராமீட்டர்ஸு, மொட்டாலிட்டி ரேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிப்பு அதிகமாக கொடுக்கணும், ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன். இப்போ இன்றைக்கி வந்து 3 வேளை சாப்பாடுக்கு கஷ்டன்றது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இல்லை. ஆனால் இதே நிலைமை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்போது நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம், இதெல்லாம் அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ்லேயோ விப்ரோலையோ போயிட்டு ஆங்கிலம் பேசி வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வீசா வாங்குறாங்க, அதெல்லாம் வளர்ச்சி. இன்றைக்கி வந்து காருன்றது அதிகமாக விற்கிது தமிழ்நாட்டில், பைக் அதிகமாக இருக்குது, ஒருத்தரோட ஸ்பெண்டிங் ரேஷியோ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் எதனால் வந்ததுன்னா இந்த ஜனத்தொகை கட்டுப்பாடுன்றத ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம். இல்லை இப்படி நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டிக் ப்ரெஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எவ்வளவு ஜனத்தொகை ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கலாம். இப்போ இதெல்லாமே வந்து நம்மளோட வளர்ச்சி. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த இடத்துல நமக்கு ஓட்டு வரல, அப்போ ஜனத்தொகை அடிப்படையில் போட்டால் உத்தரப்பிரதேசம் மாதிரி இன்னொரு 2 மாநிலம் நமக்கு கிடைக்கும் போது பாராளுமன்ற எண்ணிக்கை நிறைய கிடைக்கும். அப்போது அது இந்தி பேசக்கூடியவர்களுக்கு இல்லை அந்த மொழி சார்ந்து நம்ம பிரச்சாரம் பண்ணுறது. இப்போ இங்கே இன்னதான் வந்து கரடியாக மோடி அவர்கள் கற்றுனாலும் அமித்ஷா அவர்கள் பேசினாலும் அது இங்கே எடுபடுறதில்ல. நாளைக்கு ராகுல் காந்தியே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒருவேளை திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணால் அது எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்தியில் இருக்கவங்க கூட தமிழ்நாட்டுக்கு நம்ம எம்பியை கம்மி பண்ணி விட்டுட்டா நம்ம வந்து ஒரு கேரளாவை விடவோ இல்லை கேரளா விட எண்ணிக்கை கம்மியாக போகிற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆகிடும். என்னோட சைஸுக்கு தான் முக்கியத்துவம், ஜியாகிரஃபி ஒன்று. இன்னொன்று ஜனத்தொகை வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன், நீ எதுக்கு இதை மாற்றணும்? எங்கே கூடுதோ, நான் எப்படி இங்கே இருக்கிறவங்க அதிகமாக சம்பாரித்து அங்கே கொடுக்குறாங்க, அங்கே அதிகமாக ஆள் இருக்காங்க ஆனால் கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் மறைச்சிட்டு ஓட்டுக்கு வேண்டி பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி இந்த விஷயம். இதில் வந்து அதிமுகவுக்கு இப்போ பிரச்சனை இருக்குது. ஏன்னா பிஜேபி அதை சப்போர்ட் பண்ணுது. நாளைக்கு காங்கிரஸ் வந்தாலும் இதை ஏற்றுக்கக்கூடிய அந்த தன்மை. ஏன்னா பிஜேபியும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தோன்னா அண்ணா அன்றைக்கே வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தென்னிந்தியா அடையிற முன்னேற்றத்தையோ இல்லை தென்னிந்தியர்கள் சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை வட இந்தியாவில் வரக்கூடியவங்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அவர் தப்பாக சொல்லலை, இங்கே இருக்கிறவங்களோட சிந்தனை ஓட்டம் வேறு, அங்கே இருக்கிறவங்களோட சிந்தனை ஓட்டம் வேறு அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் மதக்கலவரம் கம்மி, சாதி கலவரம் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சாதி கலவரமும் இருக்கும், மதக்கலவரம் இன்னும் மோசமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதி என் வீட்டில் இருக்குது, பிரச்சனை தான். ஆனால் மத ரீதியாக ஒருத்தனை போய் நீ இது சாப்பிடாத, நீ இதை பண்ணாத, நான் வந்து உன்னை அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன், அந்த நோய் இருக்குது இல்லைங்களா, மத ரீதியாக ஒருத்தரை வந்து ஒரு தவறாக பார்க்குற அந்த சிந்தனை என்பது தமிழக மண்ணில் கிடையாது. அப்போது இது எல்லாமே வந்து இந்தியில் பேசுகிறவங்க கிட்ட சொன்னால் இது பேசு பொருளாகுது. தமிழகத்தில் அப்படி ஒரு விஷயம் எடுபடலை. அதனால தான் அவங்க அந்த பாராளுமன்றத்தில் இன்னொன்று இந்த நமக்கும் அங்கே சீட்டு வேணும் இல்லையா. எத்தனை நாள் தான் காங்கிரஸ் வந்து திமுகவை நம்பி இருக்கிறது, இல்லை எத்தனை நாள் தான் பிஜேபி வந்து வேறு யாருனா ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணுறது. நமக்கே வேணும் பிஜேபி தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாராளுமன்ற எண்ணிக்கை வந்து கொண்டு வராங்க. அது வந்து தமிழ்நாடு இளைஞர்களோ இல்லை மக்களோ வந்து அது விரும்ப மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குது, இல்லை 39 இருக்குது, தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்து 40, அதில் கை வைக்காது. தமிழர்களுக்குன்னு இருக்கிறது. நாங்கள் வந்து
தமிழர்கள்னா அப்போ தமிழ்நாட்டு மக்கள், அதில் வந்து தெலுங்குக்காரங்களும் வந்து இருப்பாங்க, மலையாளிஸும் வந்து இருப்பாங்க. தமிழ்நாடோட டோப்போகிராஃபியில் 40 பார்லிமெண்ட்ரி சீட்ஸ், அதை வந்து நீங்கள் கை வைக்க வேண்டாம் அப்படின்றது தான் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கிறவங்களோட நிலைப்பாடு. தமிழகத்து பிஜேபியில் இருக்கவங்களே வந்து அதை வந்து அவங்க ஆழ் மனசில் போய் கேட்டிங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. தேசிய தலைமையிலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது தேசிய தலைமைக்கு நல்லது, தமிழகத்தில் இருக்கிற ஆளுமைக்கு அது கெட்டது, மக்களுக்கு அது ரொம்ப மோசமானது, ஆபத்தானது. ஐயா வணக்கங்க ஐயா, நான் தனீஸ்வர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது தேசிய கட்சிகள், இந்த பாஜக, காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் மாநிலத்தில் அரசாங்கம் அமைச்சாங்கன்னா, தனித்து போட்டியிட அரசாங்கம் அமைச்சாங்கன்னா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க ஐயா? இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. போகாத ஊருக்கு நம்ம வழி பேசுகிற மாதிரி ஆகிடும். காரணம் என்னென்னா, வயிற்றில் அடிச்சிட்டாங்க, வாழ்க்கையில் அடிச்சிட்டாங்க, வாழ்வாதாரத்தில் அடிச்சிட்டாங்க. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட ஜப்பானுக்கு ஈக்குவலோ, சிங்கப்பூருக்கு ஈக்குவலோ, ஹாங்காங் ஈக்குவலோ போக வேண்டிய ஒரு உழைப்புத்தன்மை. இந்த ஊரினுடைய அமைப்பு பார்க்க, காடு, மலை, நதி, மக்கள் வந்து உழைக்கக்கூடிய தன்மை, படிப்பறிவு, பகுத்தறிவு, வீரம் எல்லாமே இருக்கிற ஒரு இனம். இப்படி இருக்கிற இனம் வந்து இன்னமும் வந்து நான் எதுக்கு பீகாரை பார்த்து கம்பேர் பண்ணோம், நான் எதுக்கு ராஜஸ்தானை பார்த்து கம்பேர் பண்ணோம். பீகாரில் வந்து ஒன்றும் விவசாயம் தாண்டி ஒன்றும் பெருசாக இல்லை அவங்கக்கிட்ட. அதே மாதிரி படிப்பறிவு, அந்த மாதிரி சிந்தனை கூர்மை, இல்லை மேல் படிப்பு அப்படின்றது அங்கே அந்தளவுக்கு இல்லை. அப்போது இங்கே என்ன சிக்கல்னா, இந்த தேசிய கட்சிகளோட அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அவங்க வந்து எல்லாரையும் ஒன்றா பார்க்குறது தப்பு இல்லை, அவங்க பார்க்கட்டும். ஆனால் இந்த கடின உழைப்பு, இந்த சிந்தனை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஒழுங்காக போயிட்டு இருந்ததை மாற்றி விட்ருக்காங்க. உதாரணத்துக்கு நீட், அதாவது ஊழல் பண்ணாங்களோ, திருடினாங்களோ, கொள்ளையடிச்சாங்களோ, இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா இல்லையா, மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கா இல்லையா, ரைட். வெளியூர்லேருந்துலாம் வந்து வைத்தியம் பார்க்குறாங்க, டாக்டர் போகிறாங்க. இங்கே படிக்கிற டாக்டர்கள் அமெரிக்காவில் போகிறாங்க, கனடாவில் போகிறாங்க, லண்டனில் போகிறாங்க. நம்ம மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டாந்து நீங்கள் வந்து இதை எழுதணும், அதை எழுதணும், அப்படி எழுதணும், இப்படி எழுதணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சீட்டுகளே, இங்கே இருக்கக்கூடிய வசதிகளை நீங்கள் பாட்டு தாராவாத்தி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. நாங்கள் வரவங்களை வந்து வாங்கன்னு தான் சொல்கிறோம், அதுக்குன்னு எங்கள் வயிற்றில் அடிக்க சொல்லலை. அந்த சீட்டு இங்கே இருக்கக்கூடிய மாணவனுக்கு போகணும், அந்த சீட்டு இங்கே இருக்க பசங்களுக்கு படித்துட்டு மிச்சம் இருக்கும்போது நீங்கள் கொடுங்க கோட்டாவில். ஆனால் இதே மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் போயிட்டு இப்போது உத்தரப்பிரதேசில் நிறைய மெடிக்கல் காலேஜ் இல்லை, இங்கே இருக்கிறவங்க போய் அங்கே படிக்கிறது கம்மி. அப்போது இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ டேம் செக்யூரிட்டி பில், அப்போது ஒரு மேலே இருக்கக்கூடிய கேரளாவோ இல்லை ஆந்திராவோ இல்லை கர்நாடகாவோ தண்ணியை வந்து கீழமையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கணும். இது எப்படின்னா, இப்போ கர்நாடகா நம்மளோட ஹைட்டில் மேலே இருக்குது, கேரளா நம்மளோட ஹைட்டில் மேலே இருக்குது, நம்ம தமிழ்நாடு ஹைட்டில் கீழே இருக்கும். இப்போ தண்ணி நீங்கள் ஊற்றினீங்கன்னா அங்கேருந்து அப்படியே கீழே வரணும், அப்போ தான் நமக்கு குடிக்கவோ விவசாயம் பண்ணவோ தண்ணி கிடைக்கும். இதுதான் வந்து சட்டம் சொல்லுது, இதுதான் வந்து அந்த தண்ணியை பிரித்து கொடுங்க, அது ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றாங்க. ஆனால் அவங்க டேமை கட்டி ஒவ்வொரு வாட்டி கேஸ் போடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் மத்திய அரசு என்றைக்குனாச்சும் ஒரு நாள், ஏதோ ஒரு மத்திய அரசு, அது காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை பிஜேபி ஆகட்டும், என்றைக்குன்னா வந்து இல்லை தமிழ்நாடு விஷயத்தில் வந்து நீங்கள் உடனே திறந்து விடுங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக பண்ணதில்லை. குடிக்க தண்ணிக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டு போகணும், குடிக்க தண்ணிக்கு கூட ஹைகோர்ட்டில் போய் சண்டை போடணும், மழை பெஞ்சா தரமாட்டோமா அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக பெய்யும்போது திறந்து விடுவாங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்டது தான் டேம் செக்யூரிட்டி. அது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து ஓர வஞ்சனைகள் வந்து இங்கே தமிழக மக்களுக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்காட்டு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதி ஆகட்டும், அந்த மாதிரி நிதி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உண்டான டியூ, உதாரணத்துக்கு சதர்ன் ரயில்வே பார்த்திங்கன்னா ஒரு 7 விழுக்காடு அதிகமாக ஆக்கி கொடுக்குறாங்க. இப்போ பணத்தை ஒரு காங்கிரஸ் காட்சி காலத்தில் எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அதை விட தென்னிந்தியாவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் குஜராத்தோ இல்லை மகாராஷ்டிராவில் பார்த்தா 20-25 விழுக்காடு பணம் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 25,000 ரூபா கொடுக்குறாங்க. கேட்டால் நீங்கள் உங்களுக்கு 100 ரூபா தான் இருந்தது, 100 ரூபா தான் நாங்கள் இப்போ 1000 ரூபா தரோம், இது வளர்ச்சி இல்லையான்றாங்க. ஆனால் டிக்கெட் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் தான். அதிக பேசஞ்சர் ரேஷியோ ஆகட்டும், வந்தே பாரத் ஃபுல்லாக ஓடுறதாகட்டும், ஏசி டிக்கெட்டில் வந்துட்டு வித்தவுட் இல்லாமல் போகிறதாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா தென்னிந்திய ரயில்வே, சதர்ன் ரயில்வே. ஆனால் சதர்ன் ரயில்வேக்கு கிள்ளி கொடுக்குது. இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ இது பிஜேபி ஆட்சியில் தான் இருக்கா, முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக இருந்தால் அப்பவும் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த எண்ணோட்டம் என்பது மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு, அவங்களுக்கு வந்து தமிழகத்து மீது ஒரு இல்லை, குறிப்பாக மாநில சுயாட்சி மீது அவங்களுக்கு பெரிய எண்ணோட்டம். அதனால தான் அந்த கட்சிகளால் இங்கே வேணும்னு. இப்போ பிஜேபி கூட ஒரு 15 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கு பாஜகவுக்கு வந்து 50 சீட்டு 60 சீட்லாம் தூக்கி கொடுக்க போகிறதில்ல அதிமுக.
மேக்ஸிமம் ஒரு 25-30 சீட்டு தான் கொடுப்பாங்க. அதே நிலைமை தான் காங்கிரஸுக்கும். இப்போ திராவிட கட்சிகள் எந்த கட்சியில் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தென்னாட்டிலேருந்து யாராச்சும் அந்த தேசிய கட்சியில் ஒரு நல்ல ஆளுமையில் வந்தாங்கன்னா இதில் ஏதாச்சும் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐயா காமராஜர் இருந்தப்போ நம்மளோட நிலைமை இப்படி கிடையாது. காமராஜர் இருந்தப்போ வந்து தீர்க்கம் கேசி கேட்டிருக்காரு. உதாரணத்துக்கு கேரளாலாம் அப்போ நம்பூதிரி பாட்டுன்னு நினைக்கிறேன் அவர் இருந்த பொழுது அப்போலாம் வந்து அதிகமாக பேசப்படுவோம். பக்தவச்சலம் இருந்த பொழுது காங்கிரஸில் இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா கேரளா சிஎம் கிட்ட நீயும் காங்கிரஸ்காரன் நானும் காங்கிரஸ்காரன் வெள்ளைக்காரன் எடுத்து போராட்டம் பண்ணோம், தண்ணி தர மாட்டேன்றான் உங்கள் ஊர் இன்ஜினியர்னா நினச்சிட்டு இருக்கான், திறந்து விட சொல்லு, அப்படி பேசி வார்த்தையில் பேசி வாங்கின அந்த வரலாறுலாம் உண்டு. அப்போது அந்த தேசிய தலைமைக்கு வரணும். இன்றைக்கி செல்வ பெருந்தகை ஒரு தேசிய தலைவர், அவர் அந்த மாதிரி பேச முடியுமான்னா எனக்கு தெரியல. வந்த வரலாறு அப்படி. தேசிய தலைவர்கள் இல்லை ஐயா அண்ணாமலை இருக்கிறாரு, சத்தம் அதிகமாகவும் செயல்பாடு கம்மியாகவும் இருக்குன்னா அது அண்ணாமலை. அப்போ இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 கோடி 6 கோடி பேப்பருக்கு தேவைப்படுற அந்த ரைட்ஸை வந்து வாங்குறதுன்றது கஷ்டம். இவர்களால் சத்தம் போட முடியும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இன்றைக்கி செல்வ பெருந்தகை வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவராக இருக்கார். எங்கேருந்தோ வர சோடங்கர் இல்லை எங்கேருந்தோ வர சக்கரவர்த்தியெல்லாம் வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை உண்மையிலே அந்த ஆளுமை இருக்குன்னா ராகுல் காந்தி கிட்ட நான் பேசிக்கிறேன், என்னை மீறி இங்கே யாரும் பேசக்கூடாது, தமிழக காங்கிரஸ் தலைவர் யார் நானா நீங்களா கேட்கணும்ல. அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து ஜனநாயகம் எங்கள் கட்சியில் அதிகமாக இருக்குது, பூத்தில் ஆள் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது, ஆனால் ஜனநாயகம் நிறைய இருக்குது எங்கள் கட்சியில். அப்போ இப்படி ஒரு தலைவர். சரி, இந்த சைடு அண்ணாமலை நான் பிரச்சாரம் பண்ணுவேனா இல்லையான்னு தெரியல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் நான் தேர்தலில் நிற்பனா இல்லையான்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி கட்சி தான் தலைவர்கள் தான் இருக்கிறாங்க நமக்கு தேசிய லெவலில். இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம என்ன பண்ணுறது? இங்கேயே இவங்களுக்கு மரியாதை கிடையாது, சொந்த மாநிலத்திலே அந்தளவுக்கு மரியாதை இல்லை. அப்படின்னும் போது தேசிய அரசியல் பேசக்கூடிய அந்த தன்மை தோரணை என்பது இன்னைக்கு இருக்கிற தமிழக பாஜகக்கோ இல்லை இன்னைக்கு இருக்கிற தமிழக காங்கிரஸ் கட்சிக்கோ சுத்தமாக இல்லை. அதற்கு அதிமுகவும் திமுகவும் 1000 மடங்கு மேல். அட்லீஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வரும்போது நான் பார்க்க மாட்டேன், இப்போ அப்புறமா தேவைன்னா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார்ல, டிமிக்கி கொடுத்துறாருல, அதுவாச்சு இருக்குல்ல குறைந்தபட்சம். ஆமாம் கூட்டணியில் தான் இருக்கிறேன், என் பேச்சை கேட்டால் தான் நீ அவங்களும் சரி இவங்களும் சரி அவங்களும் சரின்னா அப்படிலாம் கேட்க முடியாது அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல தேவைப்படும் போது. அது அந்த மாதிரி, அதாவது கூட்டணியில் இருக்கும்பொழுது அண்ணாமலையை மாற்றினாங்கல்ல. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேசிய கட்சிகள் வந்துட்டு அவங்க வந்து அப்படியே பேசுறது அப்படியே திருக்குறள் 2 பேசிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் ராகுல் காந்தி வரவே இல்லையா, இன்னும் 2 மாதத்தில் தேர்தல். அமித்ஷா எத்தனை வாட்டி வந்தாலும் தோல்வி, இல்லை பிஜேபிக்கு வாக்கு போடுறதில்ல, ராகுல் காந்தியை பிடிக்குது, வந்து எதனா பார்ப்பாருன்னா பார்க்க மாட்டாரு. அவர் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அங்கேருந்து சொல்கிறார். ஏன் இப்போ நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணலன்னா விஜய் சார் என்ன கஷ்டப்பட்டு ரோட்டில் உட்கார போகிறாரா? கூட்டணி யாரோடு இருக்கிறீங்க, யாரை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும்? தீய சக்தின்றாப்புல. அப்போ நீங்கள் உறவாடிக்கிட்டு இருக்கிறீங்க, ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்கீங்க. என் ஃப்ரெண்டு தீய சக்தி, இப்போ ஷே வந்து தீய சக்தினா இப்போ நான் யார்? ஷேவோட ஃப்ரெண்டு தான் பெரிய தீய சக்தி. அப்புறம் நீங்கள் போய்ட்டு உறவாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் பேசும்போது அரசியலில் இதெல்லாம் சாதாரண பாப்பா, இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல ஃபோன் ஒயர் பிஞ்சி 10 நாள் ஆச்சுன்னு, அந்த மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற அரசியல். அதனால் நான் எதுக்குன்னா, இப்போ நீங்கள்லாம் வந்து அறிவு சார்ந்த தமிழ் இளைஞர்கள் சட்டக்கல்லூரி படிக்கிறீங்க, யார் யார் என்னென்ன டிசைனாக லேகியை சொல்லி நம்மளை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக நேஷனல் பாலிடிக்ஸில் ஒரு பெரிய லீடர்ஸ் என் கண்ணுக்கு தெரியல. ஸோ ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகன்னு எடுத்துக்கிட்டா இப்போ ரீசெண்டாக ஓட் சோரின்னு ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அது ஆதாரபூர்வமாக எல்லாருக்கும் வெளியே வந்துச்சு. நம்மளும் போய் போர்ட்டலில் பார்த்தப்பையும் நமக்கு அது ரொம்ப டிட்டர்மைண்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அதை பற்றி எந்த தலைவர்களும், ஒரு ஸ்டேட் தலைவர்களாகட்டும் இல்லை வந்து ஒரு தனியாக ஒரு கவுன்சிலரில் ஆரம்பித்து ஒரு டாப் பொசிஷனில் இருக்க சிஎம் வரைக்கும் யாருமே அதை எதிர்த்து கேள்வியும் கேட்கல, பேசவும் இல்லையே. ஏன் அது அப்படியே மூடி மறைஞ்சிருச்சு? ரொம்ப துல்லியமான கேள்விங்க. ஓட்டு காணா போகிறது இல்லை திருட்டு ஓட்டு போடுறதுன்றது எல்லா நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு நடிகர் ஐயா சிவாஜி அவர்கள் ஓட்டையே போயிட்டு ஒரு கணேசன் அப்படின்னு இருக்கார் பூத்தில், ஆல்ரெடி போட்டாச்சு பாடுவேன் நான் தான் இப்போ சிவாஜி கணேசன். நீங்கள் கணேசன்னா யாருக்கு தெரியும், சிவாஜினா சிவாஜி பேர் இல்லை கணேசன் தான் இருந்தால் அது போட்டாச்சுன்னு அப்படி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அப்போ பேசப்பட்டதுன்னா, திருட்டு ஓட்டுன்றது ஒரு சாதாரணம். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் நம்ம ஓட்டை தேடி போகும்போது பார்த்திங்கன்னா ஓட்டு இருக்காது, நிறைய நேரத்தில் அந்த லிஸ்ட்டில் இருந்து காணா போயிருக்கும். இது நடைமுறையில் இருக்குது. அந்த ஓட் சோரின்றது அது என்ன பேச போகிறோன்னா, வெஸ்ட் பெங்கால் பீகாரில் வந்துட்டு சிறுபான்மையினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ பிஜேபி வந்துட்டு அவங்களோட ஓட்டுகளை வந்து அதிகமாக எடுத்து விட்டுட்டா இல்லை அவங்களுக்கு ப்ரூஃப் கேட்டால் சிக்கல் வரும், அவங்க ஓட்டு போடுறது சிரமமாகும், நமக்கு அரசியல் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும்னு கொண்டு வந்தது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் ஓரளவுக்கு உண்மைத்தன்மை இருந்து அது தேர்தல் நேரத்தில் அது பேச பொருளாகி கோர்ட்டும் அதை தலையிட்டு எல்லாம் பாட்டுச்சு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா பண்ண ஒரு
அவங்க முன்னெடுத்தாங்க ஒரே ஒரு விஷயம் இந்த எஸ்ஐஆர் பற்றி, கடைசியில் அது பார்த்தா அது irrelevant-ஆ போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஓட்டு வந்து திருடுறீங்க இல்லை எடுக்கிறீங்கன்னா ஒரு 50,000 பேர் ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது 50,000 பேரில் ஒரு 10,000 பேர் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுவோம். அப்போ அது ஒரு பேசு பொருளாகும், அது ஒரு ஊடகத்தில் செய்திச்சா ஒரு உண்மைன்ற மாதிரி. இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஆட்சியில் வந்து இப்போ திமுக இருக்குது. திமுக வந்து எஸ்ஐஆருக்கு ஆதரவான நிலைப்பாடு அல்ல. அரசாங்க ஊழியர்களை பொறுத்தவரையிலும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பேர் எடுத்துடுறாங்க, தொகுதியை மாறுறாங்கன்னா பேர் எடுத்துறாங்க. இப்போது 100% அப்போ கரெக்டாக இருக்குமா ரோல்ஸ் அப்படின்னா நான் இப்போவே சொல்வேன் 100% கரெக்டாக இருக்காது. நிறைய பேர் இப்போவே நம்ம ஆளுங்க நிறைய பேர் செக் பண்ணி பார்க்கலாம். அன்றைக்கி தேர்தல் நேரத்தில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக ஓட்டில் பேர் இருக்காது. அன்றைக்கி அது ஒரு பேசு பொருளாகும். மற்றபடி இது எல்லா தேர்தலும் இருக்கிறது. இந்த ஓட் சோரின்னு அப்படின்னு மேசிவாக சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு 10 லட்சம் ஓட்டு காணா போயிடும், 1 கோடி ஓட்டு காணா போயிடும் அப்படின்றது வந்து அது தமிழகத்துக்கு செட் ஆகாது. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. காரணம் என்னென்னா அதிமுகவில் இருக்கிறவங்களோ இல்லை திமுகவில் இருக்கிறவங்களோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்களோ எல்லாருமே வந்து ரெகுலராக போய் பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் பூத்தில் வெளில எடுத்திருக்காங்க, மேசிவாக போயிருக்கு அப்படின்னா அது நோட்டீஸ் வரும். ஒருத்தர் ஒரு தொகுதியில் இருந்திருப்பார், குளத்தூரில் இருந்தவர் பெரம்பூர் போயிருப்பார். அப்போ அந்த அவங்க பேர் நேம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இருக்கும், இந்த வாட்டியும் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கும். பட் அந்த மேசிவான ஒரு பிரச்சனை இருந்ததுல, அதாவது ஓட்டே இருக்காதான், ஓட்டெல்லாம் திடீர்னு போயிட்டாங்கன்ற மாதிரி பேசினாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பயம் தமிழ்நாட்டில் இல்லைன்றதான் என்னோட புரிதல்.